بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் EPC நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் அரபு இலக்கிய பாடத்தை தெரிவுப்பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த இலவச தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 11 மாணவர்களுக்குரியது. தரம் 11 மாணவர்களுக்குரிய வகுப்பு தொடரில் இன்று 12வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, பாடசாலைகளில் முதலாம் தவணை பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை கற்று வருகின்றோம். அந்த வகையில நான் இன்று உங்களுக்கு எங்கட EPC நிறுவனத்துக்கூடாக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்பு யாது என்பதை நான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில நான் ஏற்கனவே இது பற்றி உங்களுக்கு அறிய தந்திருந்தேன். இருந்தாலும் ஞாபகமூட்டலுக்காக நான் அனுப்பினத்தை ஒரு முறை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். அப்ப நாங்க அழகு 1 அல்லது தேர்ச்சி அரபிலக்கியத்தை வரலாற்றின் ஊடாக விளங்கி அதன் போக்கை இனம் காண்பார் என்ற அந்த பகுதியில நாங்க முழுமையாக பார்த்து விட்டோம். சரியா? இது கொஞ்சம் பாருங்க. ரைட், இது 11ஆம் ஆண்டுக்குரியது, இதல்ல. ரைட், அதனால நாங்க அந்த வரலாறு ஃபுல்லா பார்த்துட்டோம். அதாவது அல் குர்ஆன் அருளப்பட்டதன் பின்னரான காலப்பகுதி எல்லாமே நாங்க ஃபுல்லா பார்த்தோம். அப்பாசியர் காலம், உமையா காலம், நவீன காலம் என்று ஃபுல்லா பார்த்துட்டோம். அதே போல சூறாக்களை பொறுத்த மட்டும் நாங்க சூரா அபஸையும் படிச்சோம், சூரத்துல் முத்தஸிரையும் படிச்சோம். ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் நான் நினைக்கின்றேன் இந்த ஹதீஸ்ல 11ஆம் ஆண்டுல இந்த 2 ஹதீஸ்களும் நான் இன்னும் படிப்பிக்கல என்றுதான் நான் நினைக்கிறேன். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் என்ற ஹதீஸையும் இதா மலர்த்தும் பிரியாஃபில் ஜன்ன என்ற ஹதீஸையும் தான் படிப்பிச்சேன். அப்ப நாங்க இதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே போல தஜ்வீத் சட்டங்களும் நாங்க இன்னும் பார்க்கல, நான் அதையும் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன். ரைட், ஓகே. அதே போல துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க துவாக்களை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். கவிதைகளை நாங்க இன்னும் பார்க்கல, நாங்க உரைநடை பகுதியை பார்த்துட்டோம். சரியா? அஅலம் யௌமின் ஃபி ஹயாத்தி யஜிபு அல்லா அன்சா, அது 2ஐயும் நாங்க பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க அந்த சென்ற வாரம் படிச்ச அஅலம் யஜிபு அல்லா அன்சா என்ற அந்த உரை பகுதியில உள்ள அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகளை இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு கலந்துரையாடுவோம். ரைட், அப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பினூடாக அந்த வினாக்களை அனுப்பியிருந்தேன். உங்கள எத்தனை பேர் செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்களோ தெரியாது. பிரச்சனை இல்லை, நீங்க செஞ்சு கொண்டு வந்திருந்தா அவங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். அப்படி செஞ்சு பட்டில்ல அப்படின்னு சொன்னா அடுத்த வரும் வகுப்புகள்ல நான் ஒருவேளை பயிற்சிகள் அனுப்பினா கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அப்ப யஜிபு அல்லா அன்சா, ரைட், அதை நான் மேலோட்டமாக இன்னும் ஒரு முறை உங்களுக்கு மொழிபெயர்த்து விட்டு நான் அந்த வினாக்களுக்கான விடைகளை சொல்லித்தாரேன். பாருங்க. ذات يوم خرج أعرابي متجها إلى مكة للحج. நீங்களும் என்னோட சேர்ந்து மொழிபெயர்ப்ப சொல்லி பாருங்களேன். ஒரு நாள் ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர்
ஹஜ் செய்வதற்காக மக்காவை நோக்கி புறப்பட்டு சென்றார். வகானலா எம்லிக்கு ஜமலா, அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. பத்தால பிஹி சஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. வதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது. வதமஸ்ஸக ஹிதாஹு, அவருடைய பாதனையும் மறந்து விட்டது. வசார ஹாஃபியன், எனவே அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார். வெறுங்காலோடு, பாதணிகளின்றி வெறுங்காலுடன் நடந்து போனார். வால்ஹபத் ரிமாலு ஸஹ்ராஇ கதமைஹி, பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது. பலாக சதுருஹு, எனவே அவருடைய உள்ளம் ஒடுங்கியது, அவருடைய உள்ளம் ஒடுங்கி போனது. வசஹித மின் நஃப்ஸிஹி, அவர் தன்னைத்தான் குறித்து வெறுப்படைந்தார், தன் மீது கோபமடைந்தார். வனசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி, அல்லாஹு தாலா அல்லது அவருடைய இரட்சகன் அவர் மீது வழங்கியுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். வஅஹத யந்தம் ஹல்லஹு, தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். ஏன்? இத் ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீல், ஏனெனில் தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான ஓர் ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய துரதிர்ஷ்டம் குறித்து அவர் கை செய்தப்பட ஆரம்பித்தார். ஐந்தமா வசல இலா மக்கா, அவர் மக்காவுக்கு வந்தடைந்த போது, கானத் நஃப்ஸுஹு மலியதம் பில்லீகி, அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. வமா இன் தஹல குர்பல் கஅபா ஹத்தா ரஆ அலா பாபிஹா ரஜுலன் மப்தூர ஸாகைனி லா யஸ்ததீஉ அன் யதஹர்ரக யஸ்அலு الناس இஹ்சானா, காபாவுக்கு சமீபமாக அவர் நுழைந்ததும் அதன் வாயில் அருகில் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரை அவர் கண்டார். அப்போது அபாகல் அராபியு ஃபீஹி, அந்த நாட்டுப்புற அரபி என் நிலைக்கில் இருந்தாரோ அந்நிலைக்கில் இருந்து அவர் விழித்துக் கொண்டார். வரஜஅ இலா அக்லிஹி, அவர் தன்னுடைய புத்தியின் பக்கம் திரும்பி விட்டார். அதாவது அபாகல் அராபியு ஃபீஹி வரஜஅ இலா அக்லிஹி என்ற கருத்து என்னென்றா, அந்த நாட்டுப்புற அரபி இதுவரைக்கும் அவர் அந்த மனிதரை இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நகர முடியாமல் மனிதர்களிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதரை கண்டதும் தான் அவர் ஏற்கனவே தனக்கிட்ட ஒன்றுமே இல்லையே என்ற அந்த கருத்திலிருந்து அவர் நீங்கி கொண்டார். அதாவது அவர் அப்பதான் விழிச்சு கொள்றாரு, அவருக்கு சுய சிந்தனை வருது. வரஜா இலா அக்லி வஹுவ யகூல், அவர் கூறினார், ரப்பி யஃபு அன்னி, என்னுடைய இரட்சகனே நீ என்னை மன்னிப்பாயாக. லகது நசீது, நான் மறந்து விட்டேன். வகான யஜிபு அல்லா அன்சா அன்னக அன்தல்லதி ஹலக்தனி வரஸக்தனி வமனஹ்தனி அல் குவ்வ வஅதைதனி அஸ்ஸம்அ வல் பஸர, நிச்சயமாக நான் மறந்து விட்டேன், நான் மறந்திருக்கவே கூடாது. வகான யஜிபு அல்லா அன்சா, நான் மறந்திருக்கவே கூடாது. நீ தான் என்னை படைத்து எனக்கு உணவளித்து எனக்கு சக்தியை வழங்கினாய், எனக்கு நீ அல் குவ்வா சக்தியை வழங்கினாய் என்பதை நான் மறந்திருக்கவே கூடாது. மட்டுமல்ல, நீ தான் எனக்கு கேள்வி புலனையும் பார்வையையும் கொடுத்தாய். எனவே யா அல்லாஹ், என்னுடைய இரட்சகனே, நீ என்னை மன்னிப்பாயாக. சரியா? ரைட். அப்போ உங்களுக்கு பெரும்பாலும் இந்த உரை பகுதி வழங்கி இருக்கும். நாங்க இன்ஷா அல்லாஹ் கையில புத்தகம் இருக்குது உங்களோட கையில. நாங்க இந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். சரியா? ரைட். இன்னும் வரீங்களா?
ரைட். முதலாவது வினா, இலா ஐன இத்தஜஹல் அராபியு. இப்பனா கட்டாயமாக நீங்க தெரிந்திருக்க வேண்டிய சில சொற்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஐன, அதே போல மன், அதே போல லிமாதா, அதே போல ஹல், ரைட், அதே போல கைஃப, ரைட், ரைட், இது போன்ற சொற்கள். அடுத்த உஸ்குர், உக்துப், ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம். இந்த சொற்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். விளங்கினா? இந்த சொற்கள் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்ப ஐன என்ற கருத்து எங்கே? அப்ப இலா ஐன, டு கயா, எங்குக்கு, இத்தஜஹல் அராபி, நாட்டுப்புற அரபி எதனை நோக்கி சென்றார், எதனை நோக்கி சென்றார். அப்ப என்ன விட வரும் சொல்லுங்க பாக்க. இலா மக்கத. ரைட், வெரி குட். இலா மக்கத்து, சிம்பலா இலா மக்கத்து. உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடையை பொறுத்த மட்டும் இத்தஜஹ என்ற சொல் வந்திருக்குது, கேள்வியில வந்திருக்குது. ஆனா உரை பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முத்தஜிஹன் என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, முத்தஜிஹன் என்று தான் நிக்குது. அப்ப இத்தஜஹ என்ற சொல் வந்திருந்தாலும் இங்க முத்தஜிஹன் என்று இருப்பதாக இருந்தால் சரியா, இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்பு கொண்டு இருக்குது. இப்ப நீங்க பெரும்பாலும் அரபு மொழி உங்களுக்கு தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. அரபு இலக்கியம் தான் நீங்க எடுக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ப இந்த சொற்களுக்கு இடையில ஒரு தொடர்பு கொண்டு இருப்பதாக இருந்தால் நீங்க விலகிக் கொள்ளுங்க பிள்ளைகள். கேள்விக்கு இந்த இந்த இது இந்த பகுதிக்குள்ளதான் அந்த குறிப்பிட்ட கேள்விக்கான விட வரும். இப்ப இலா ஐன இத்தஜஹல் அராபி, அந்த நாட்டுப்புற அரபி எதனை நோக்கி சென்றாருன்னு கேட்டா வெரி குட், இலா மக்கா. சில நேரம் இத்தஜஹ என்ற சொல்ல கருத்து தெரியாவிட்டால் அந்த சொல்லுக்கு நெருக்கமான ஒரு சொல்லொன்று அந்த பந்தியில இருக்கும். அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சா அந்த குறிப்பிட்ட வரைக்குள்ளதான் என்ன விடை கட்டாயமாக இருக்கும். எனவே நீங்க இந்த 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 லைனுக்குள்ள விடையை தேடினாலும் உங்களுக்கு விடை கிடைக்கும். ரைட். அதே போல இலா என்ற சொல்லும் வந்திக்குது இல்லையா? ரைட். அப்ப ஆராபின் என்ற சொல் வந்திக்குது கேள்வியில, முத்தஜிஹன் என்ற சொல் இத்தஜஹன் வந்திக்குது, இலாண்டு வந்திக்குது. அப்ப பாருங்க, இந்த 2-3 சொற்களும் கேள்விக்குள்ளால வந்திருக்குது. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், கேள்விக்கான விட பெரும்பாலும் 190%, 95% இந்த லைனுக்குள்ளதான் நிக்குது என்னத்தை விளங்கி கொண்டா உங்களுக்கு எழுதலாம், விடைய அழகா எழுதலாம். அப்ப நீங்க மக்கான்னு எழுதலாம், விளங்கினா? சுருக்கமாக நீங்க மக்கான்னு எழுதினாலும் விட சரி. அல்லது இலா மக்கா எழுதலாம், மக்காவுக்கு, சரியா? அல்லது நீங்க விரும்பினால் பூரணமான விட எழுத முடியுமானவர்கள் இத்தஜஹல் அராபியு இலா மக்கா என்று கூட எழுதலாம், சரியா? அப்ப எந்த மாதிரி விட எழுதினாலும் புள்ளிதான் பூரணமாக கிடைக்கும். மக்கா இலா மக்கா, இத்தஜஹல் அராபியு இலா மக்கா. ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரைட், ரெண்டாவது கேள்வி. ஹரக்கத் வராது, ஹரக்கத் வராமல் தான் கேள்விகளும் வரும். இப்ப நாங்க இந்த மாதிரி சொற்கள் வரக்கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும், அது என்ன சொல் என்னதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது மீமும் நூனும் கேள்வியோட ஆரம்பத்துல வரக்கொள்ள அது மண்ணாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். இப்ப மண் இத்தஜஹ இலா மக்கா, மண் என்ற கருத்து யாரு, சரியா? யாருன்றதான் கருத்து. அப்ப இந்த உரை பகுதியில உண்மையில சம்மந்தப்படுகின்றவர்கள் 2 பேர் தான். ஒன்று அந்த நாட்டுப்புற அரபி, 2வது அந்த இருகால்களும் துண்டிக்கப்பட்டு காபாவுடைய அருகில் இருந்த அந்த மனிதர். 2 பேர் தான் சம்பந்தப்படுறது. அப்ப யாரு மண்ணண்டு வந்தா யாரண்டு வந்தா ஒரே பகுதியில நீங்க பார்த்த உடனே அவளுக்கு விளங்கும் இந்த ஒரே பகுதி என்ன சம்பவம் என்றது அவளுக்கு கிளியரா விளங்கும். எனவே அந்த 2 பேர் ஒத்தராகத்தான் இருக்கும், நிச்சயமாக 2 பேர் ஒத்தரதான். அப்ப மன் இத்தஜஹ இலா மக்கா, மக்காவை நோக்கி சென்றவர் யாரு? யார் நோக்கி சென்றவர்? வெரி குட், அவ்வளவுதான். அல் அராபி. அல் அராபி என்று அலிஃப்லாம் போட்டு எழுதலாம், அல்லது அராபி என்று அலிஃப்லாம் போடாமல் எழுதலாம். அவளுக்கு இத்தஜஹல் அராபி
அல்லது அராபியுன் அலிஃப்லாம் போட்டால் ஒரு நகரத்துல வாரில்ல. அல் அராபியு அண்டா நாட்டுப்புற அரபி. அராபியுன் அன்று வந்தால் ஒரு நாட்டுப்புற அரபி என்று வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க அலிஃப்லாம் போட்டு எழுதோ மேலும், அலிஃப்லாம் போடாமல் எழுதோ மேலும். ஆனா கண்டிப்பாக நீங்க ஹரக்கத் வைக்க வேணாம். சரியா? ரைட், ஓகே. அப்ப அதே நேரம் நீங்க பூரணமாக விடை எழுத விரும்பினால் இப்படியும் எழுதலாம். எப்படி? இத்தஜஹ கேள்விக்குரிய பகுதியை விட்டுட்டு இத்தஜஹ, ரைட், இத்தஜஹ அல் அராபியு நாட்டுப்புற அரபி நோக்கி சென்றார், இலா மக்கத்த அப்படி எழுதுவோம் மேலும். சரியா? அல்லது அல் அராபியு என்றதை நீங்க முதல்ல போட்டு இத்தஜஹ இலா மக்கத்த அன்று எழுதுவோம் மேலும். எல்லாமே ஆப்ஷன் தானே. நான் உங்களுக்கு விடையெல்லாம் ஓகே, நான் அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு போறேன். ஏன்னா சில நேரம் அரபு மொழி படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த லேசா விட எழுதிய அமைப்புல தான் நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். சரியா? அவங்களுக்கு பூரணமாக விட எழுதலாம். இப்ப நீங்க யோசிக்கப்படாது, இப்படி ஒன்வேட்ல எழுதினால் மார்க்ஸ் குறைக்கப்படுமான்னு கேட்டா இல்ல, அப்படி இல்லை. உங்களுக்கு புள்ளிகள் பூரணமாக கிடைக்கும். சரியா? ரைட். அப்ப அல் அராபியு எழுதலாம், அராபியுன் எழுதலாம், இத்தஜஹல் அராபியு இலா மக்கா எழுதலாம், அல் அராபியு இத்தஜஹ இலா மக்கா எழுதலாம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. லிமாதா இத்தஜஹல் அராபியு இலா மக்கா. லிமாதா என்ற சொல்லுக்கான கருத்து என்ன? லிமாதா ஏன் ஏன். வெரி குட். வை, ஏன், எதற்காக. அப்ப இத்தஜஹ என்ற சொல் இப்போது தெரியும், முன்னோக்கி சென்றார், நோக்கி சென்றார். அல் அராபியு நாட்டுப்புற அரபி இலா மக்கா. ஏன் நாட்டுப்புற அரபி மக்காவை நோக்கி சென்றார்? ஏன், எதற்காக? லில் ஹஜ்ஜி. லில் ஹஜ்ஜி. வெரி குட். அவ்வளவுதான். லில் ஹஜ்ஜி ஹஜ் செய்வதற்காக, ஹஜ்ஜுக்காக. பழையனாவுக்கு ஹஜ்ஜுக்காக, அவ்வளவுதான். சரியா? அப்ப இதான் விட லில் ஹஜ், ஹஜ் செய்வதற்காக. அப்ப இத்தஜஹல் அராபியு இலா மக்கத்த லில் ஹஜ்ஜி. அப்ப உங்களுக்கு லிமாதா என்ற சொல்லை விட்டுட்டு இந்த அடுத்த கேள்விக்குரிய அடுத்த பகுதிகள் எல்லாத்தையும் இங்க விடையில கொண்டு வரோம். மேலும் இத்தஜஹல் அராபியு இலா மக்கத்த லில் ஹஜ்ஜி. விட என்ன? விட என்ன கேட்டா லில் ஹஜ்ஜி தான் விட. லில் ஹஜ்ஜி, லில் ஹஜ்ஜி தான் விட. விளங்கினா? கிளியரா அவளுக்கு? கிளியரா புள்ளகள்? ஓ சார். ரைட், ஓகே. ஓ ரைட், ஓகே. எஸ். அடுத்து பாருங்க, நாலாவது. இந்த ஹல், ஹல் என்ற கருத்து என்ன? ஹல் என்ன? ஹல் என்ற கருத்து என்ன தெரியுமா? இப்ப நீங்க சொன்னீங்க ஐன என்ற கருத்து எங்கே, மன்னண்டா யாரு, லிமாதாண்டா ஏன், எதற்காக. இப்ப ஹல் என்று வரக்குள்ள கருத்து ஒன்றிக்குமே, தெரியுமா யாருக்காவது? என்ன? என்ன அல்ல, ஹல் காணல இருந்தாரா அப்படின்னு. இருந்தாரா. அதாவது நாங்க விடை சொல்ல கொள்ள ஆம் அல்லது இல்லை, அந்த வந்தாரா போனாரா, அப்ப நாங்க கொண்டோம் வந்தார் ஆம் அல்லது இல்லை என்று வரக்கூடிய விடைகள் இருக்கிறதானே, அந்த அந்த விடை வரக்கூடிய முறையில கேள்வி கேட்கிற அதுதான் ஹல் என்ற சொல்ல பயன்படுத்துற. ரைட். அப்ப ஹல் என்பது இப்ப ஐநண்டா இங்கே என்று சொல்வது போல, மண்ணண்டா யார் என்று சொல்வது போல, லிமாதா என்றால் ஏன், எதற்காக என்று சொல்வது போல, ஹல் என்ற சொல்லுக்கு கருத்துண்டா ஒழுங்கா சொல்ல இயலாது. சரி, அப்ப ஹல் என்றா நான் விளங்கி கொள்ளுங்க, அந்த விடையில உண்டு ஆம் அல்லது இல்லை என்று வரும். அப்ப ஆம் என்று வரக்குள்ள நாம் என்று வரும், இது ஆம் என்பதை குறிக்கும். அதே போல லா என்ற கருத்து இல்லை. இந்த ரெண்டு சொல்லும் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று நாம், நாம் என்ற கருத்து என்ன? ஆம். லா என்ற கருத்து இல்லை. நாம் அல்லது லா. நாம் என்றா ஆம், லா என்றா இல்லை. சரியா? அப்ப பாருங்க, பின்னடத்துல ஹல் கானல் அராபியு யம்லிகு ஜமலா. நாட்டுப்புற அரபி ஒரு ஒட்டகத்தை சொந்தமாக வைத்திருந்தாரா? நாம அவர்கிட்ட ஒட்டகம் இருந்துச்சா? இல்லல்ல, அதான் விடல. சரியா? லா.
நீங்க வேணுமெண்டா இப்ப பாருங்க அதுல வந்து இருக்கின்ற சொற்களை ஹல்கான் அல்ல அராபி யம்லிக்கு ஜமலா கீழே பாருங்க நீங்க யம்லிக்கு என்ற சொல் இருக்குது, ஜமலா என்ற சொல் இருக்குது, சரியா? கான என்ற சொல் இருக்குது, ஹல்கான் அந்த கேள்வி இருக்குது. அப்ப இது வாவ் என்பது மேல் மண்டகரத்துல வாரம். அப்ப நீங்க இந்த லா என்ற சொல்ல பாருங்க, லா என்ற சொல் மட்டும்தான் கேள்வியில இல்லாத சொல். விடைக்கு வந்து இருக்கின்ற சொல் என்ன? லா தான் விடைக்கு வாரது, விளங்கினா? அப்ப நீங்க அந்த கேள்வியில வந்திருக்கின்ற சொற்களை உரை பகுதியில இனங்கண்டால் ஒரு லேசா அப்படியே கண்டுபிடிக்கலாம், விளங்கினா? இப்ப யம்லிக்கு அல் அராபி என்பது ஆரம்பத்துல வந்ததால இந்த உரை பகுதியில திரும்ப திரும்ப வாரல. இப்ப வக்கானலா யம்லிக்கு ஜமலாண்டா அவர் ஒரு ஒட்டகத்தை ஏனும் சொந்தமாக வைத்திருக்கவில்லை நகரத்துல வாரம். அப்ப நீங்க நல்லா பாருங்க, இப்ப இந்த கேள்விக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்கள் கேள்வியில பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்கள் வந்து உரை பகுதியில வந்திருப்பதன் காரணமாக அவளுக்கு லேசா என்ன செய்யலாம், விடையை கண்டுபிடிக்கலாம். அப்ப நீங்க ஒருவேளை லான்னு சொன்னாலும் விட ஓகே, நீங்க இந்த பகுதியை அப்படியே காப்பி பண்ணி, அதாவது காப்பி பண்ணா பார்த்து நீங்க எழுதினா விட பூரணமான விடைதான். பாருங்க, ரைட்? இந்த வாவ் தேவல்ல, வாவண்டா மேலும் கான லா யம்லிக்கு ஜமலா, கான லா யம்லிக்கு ஜமலா அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை, அவரிடம் எந்த ஒரு ஒட்டகமும் இருக்கவில்லை. அப்படியும் எழுதலாம். அப்ப லான்னு எழுதுவோம் மேலும், அல்லது கான லா யம்லிக்கு ஜமலான்னு எழுதுவோம் மேலும், அல்லது கான லஅராபியு லா யம்லிக்கு ஜமலான்னு எழுதுவோம் மேலும். சரியா? கான லஅராபியு லா யம்லிக்கு ஜமலான்னு. கிளியரா? டவுட் இருக்குதா? டவுட் இருக்குறேன்னா கேட்கணும். டவுட் இருக்குதா? இல்ல, ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, அஞ்சாவது லிமாதா பால சஃபரு லில் அராபி. லிமாதா ஏன், இதற்காக, வை, லிமாதா பால நீண்டது, அஸ்ஸஃபரு பிரயாணம், லில் அராபி நாட்டுப்புற அரபிக்கு பயணம் ஏன் நீண்டது, ஏன் நீண்டு காணப்பட்டது, என்ன காரணம்? அவர்கிட்ட ஒரு ஒட்டகம் இல்லாததால. அவரிடம் ஒட்டகம் இல்லாததால. அப்ப இந்த எழுத போற எப்படி வரும்? லிஅன்னஹு லா யம்லிகுல் ஜமல. ரைட், ஓகே. லிஅன்னஹு, வெரி குட். லா யம்லிகு ஜமலா, லிஅன்னஹு லா யம்லிகு ஜமலா ஏனெனில் அவரிடம் ஒட்டகம் இருக்கவில்லை. சரி, வெரி குட், ஓகே. அப்ப இங்க லிமாதா என்ற சொல் வந்திருக்குது ஏன், எதற்காக. லிஅன்ன என்ற கருத்து ஏனெனில், லிஅன்ன என்ற கருத்து என்ன? ஏனெனில். லிஅன்ன லிஅன்னஹு ஏனெனில் அவர் லா யம்லிகு ஜமலா எந்த ஒரு ஒட்டகத்தையும் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. அதாவது லிஅன்னஹு லா யம்லிகு ஜமலா ஏனெனில் அவரிடம் ஒட்டகம் ஏதும் இருக்கவில்லை என்று வரும். சரியா? ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, கால சஃபருல் இல்ல அராபி அண்டி இருக்குது இல்லையா? அப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா காலபிஹி சஃபர் அண்டி இருக்குது. காலபிஹி சஃபர் அவருடைய பயணம் நீண்டது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஃப என்ற எழுத்து காண்றலியா? ஃப என்பது எனவே என்ற கருத்துல வாரது. எனவே, அதாவது இந்த முன்னுக்குள்ள வாக்கியத்தோட தொடர்பாக இந்த வாக்கியம் மாறும். கானலா யம்லிகு ஜமலா அவரிடம் ஒட்டகம் ஏதும் இருக்கவில்லை, எனவே பாலபிஹு சஃபர் அவனுடைய பயணம் நீண்டது. அப்ப நீங்க பாருங்க, கேள்வியில் என்ன? அந்த நாட்டுப்புற அரபியின் பயணம் ஏன் நீண்டு காணப்பட்டது? அப்ப விடையாக நீங்க இந்த வரி எழுதோ மேலும், கானலா யம்லிகு ஜமலா அண்டத்திலதோ மேலும். சரியா? லிஅன்னஹு என்ன சொல்ல போட்டு எழுதோ மேலும், அல்லது கானலா யம்லிகு ஜமலா என்றெழுதோ மேலும். விளங்கினா? அவரிடம் ஒட்டகம் இருக்கவில்லை, அவரிடம் கான லா யம்லிகு அவரிடம் இருக்கவில்லை, ஜமலா ஒட்டகம் இருக்கவில்லை. சரியா? அப்படி எழுதிட்டு நீங்க விரும்பினா அந்த உரை பகுதியில் இருக்கிற அடுத்த பகுதியையும் நீங்க எழுதலாம். ஃபதாலபிஹி சஃபர் எனவே அவருடைய பயணம் நீண்டது. விளங்கினா? கான லா யம்லிகு ஜமலா
ஃபதால பிஹி ஸஃபர். கான லா யம்லிகு ஜமலா, அவரிடம் ஒட்டகம் ஏதும் இருக்கவில்லை, ஒரு ஒட்டகமாவது அவரிடம் இருக்கவில்லை. ஃபதால ஃபதால பிஹி ஸஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. சரியா? ரைட். அதே போலதான் இந்த கேள்வியும் வரும். லிமாதா தஇப ஜிஸ்முல் அராபி. அப்ப லிமாதா ஏன், எதற்காக, தஇப களைப்படைந்தது, ஜிஸ்மு அல் அராபி, ஜிஸ்முன்னா உடம்பு இல்லையா, ஜிஸ்முன்னா கருத்துன்னா உடம்பு, அல் அராபி என்ன நாட்டுப்புற அரபி. அப்ப நாட்டுப்புற அரபியுடைய உடம்பு ஏன் களைப்படைந்தது, எதற்காக களைப்படைந்தது சொல்லுங்க பாக்க. طال به سفر. விளங்கல்ல? வெரி குட். ஒன்று தாலபிஹி சஃபர், வேற அவருடைய பாதனை அறிந்தமே. பாதனை அறிந்ததற்கு நாங்க இந்த கேள்விக்கு விடைய கொண்டு வராம அந்த لأنه பாலைவன طال மணல் به لأنه طال به سفر. லியன்னஹு தாலபிஹி சஃபர். ஓகே, இப்ப வந்து பயணம் நீண்டதாலதான் அவருடைய உடம்பு களைப்படைந்தது. பாதனை அருந்தத்தை நாங்க இந்த கேள்வி கொண்டு வரலாம். என்ன, ஒன்று நாட்டுப்புற அரபி ஏன் வெறுங்காலோடு போனார், அல்லது ஏன் பாலைவன மணல் அவருடைய இரு பாதங்களையும் சுட்டரித்தது என்ற அந்த வினாக்களுக்கான விடைகளை வந்து பாதனை அருந்தது என்பதை கொண்டு வரலாம். ரைட். ஆனா இதுக்கு வந்து லிமாதா தஇப ஜிஸ்முல் அராபி என்று வரக்குள்ள நாட்டுப்புற அரபியுடைய உடல் ஏன் களைப்படைந்தது என்றால், ஏண்டா அவருடைய பயணம் நீண்டது ஒன்று, அல்லது இதோட சேர்த்து நீங்க இதெல்லாம் மேலும் இந்த மேல உள்ள கானலா யம்லிகு ஜமலன், சரியா, லியன்னஹு கானலா யம்லிகு ஜமலன் ஃபதால பிஹி ஸஃபர். விளங்கினா? ஏனெனில் அவரிடம் ஒட்டகம் ஏதும் இருக்கல்ல, எனவே அவருடைய பயணம் நீண்டது, அதனால் களைப்படைந்தது, அதனால் அவருடைய உடம்பு களைப்படைந்தது. விளங்கினா அவளுக்கு? அப்ப லியன்னஹு கான லா யம்லிகு ஜமலன், அவரிடம் ஒட்டகம் ஏதும் இருக்கவில்லை, சரியா, ஃபதால பிஹி ஸஃபர், எனவே அவருடைய பயணம் நீண்டது. தொடர்ந்து நீங்க விரும்பினா எழுதலாம் ஃபதஇப ஜிஸ்முஹு, ஃபதஇப ஜிஸ்முஹு, அவருடைய உடம்பும் களைப்படைந்தது என்று எழுதலாம். சரி, அப்ப நீங்க விட வந்து நீண்டு போறன்னு யோசிக்க வேணாம். சரியா? உங்களுக்கு இப்படி எல்லாம் விட எழுதலாம். நீங்க மிச்சம் அந்த எழுத மேலும் யோசிச்சு முன்னுக்குள்ள வாக்கியங்களை தொடர்பு படுத்தி எழுத மேலும். லியன்னஹு கான லா யம்லிகு ஜமலன், ஏனெனில் அவரிடம் ஒட்டகம் ஏதும் இருக்கவில்லை, ஃபதால பிஹி ஸஃபர், ஆகவே அவருடைய பயணம் நீண்டது, ஃபதஇப ஜிஸ்முஹு, எனவே அவருடைய உடம்பு களைப்படைந்தது. விளங்கினா அவனுக்கு? விளங்கினா இல்லையா? விளங்கிச்சு. சரியா? இதுக்குதான் நீங்க சொன்ன விட வாரது என்ன, லிமாதா சார அல் அராபியு ஹாஃபியன், லிமாதா சார அல் அராபியு ஹாஃபியன். சார என்ற கருத்து என்ன? சார நடந்து போனார். அல் அராபி என்ற சார் என்ற கருத்து என்ன? நடந்து போனான், நடந்து சென்றான். சார நடந்து சென்றான். அல் அராபி என்ற கருத்து அரபி, அரபி நாட்டுப்புற அரபி. ஹாஃபியன் என்ற கருத்து வெறுங்காலுடன். அப்ப லிமாதாண்டா அவளுக்கு தெரியும். நாங்க இப்ப திரும்ப திரும்ப பாக்குறதுக்கான காரணம் உங்களோட மனசுல ஆழமா பதியணும், அந்த சொற்கள் பதியணும். அப்ப லிமாதா சாரல் அராபியு ஹாஃபியன், நாட்டுப்புற அரபி ஏன் எதற்காக வெறுங்காலோடு நடந்து சென்றார், ஏன் நடந்து சென்றார்? تمزق هذائه فصار حافيا. வெரி குட், வெரி குட். ஓகே, தமஸ்ஸக அருந்தது, ஹிதாஹு, சரியா, ஹிதாஹு அவருடைய பாதனை அருந்தது, ஃபஸார ஹாஃபியன். வெரி குட், அதான் விடு. சரியா, தமஸ்ஸக ஹிதாஹு ஃபஸார ஹாஃபியன். ரைட், எங்களுக்கு தேவை ஈத்த விட. தமஸ்ஸக ஹிதாஹு அவருடைய பாதனை அருந்து விட்டது,
எனவே ஃபஸார ஹாஃபியன் அவர் வெறுங்காலோடு போனார். எங்களுக்கு விடையில வந்து தமசக ஹிதாஹுன்னு சொல்ல மேலும் அல்லது தமசக ஹிதாஹுன்னு மட்டும் சொல்ல மேலும் அல்லது நீங்க சொன்ன மாதிரி தமசக ஹிதாஹு ஃபஸார ஹாஃபியன் என்று சொல்ல மேலும். தமசக ஹிதாஹு அவருடைய பாதனை அருந்து விட்டது, ஃபஸார ஹாஃபியன் எனவே அவர் வெறுங்காலுடன் நடந்து சென்றார். கேளுங்க. அடுத்த பாருங்க. மாதா ஃபாலத் ரிமாலு ஸஹ்ராயி லிகதமை அல் அராபி. ரைட். நான் ஒரு சொல்லணும் வந்திருக்குது, பரிச்சயம் போதான்னு நினைக்கிறேன். ஃபாலண்டா தெரியுமா யாருக்காவது? ஃபாலண்டா செய்தான். செய்தான். சரியா? ஃபால செய்தான் அல்லது செய்தது. ஃபாலத்தண்டா பெண்பால செய்தால் அல்லது செய்தது. அப்ப மாதா ஃபாலத் என்ன செய்தது? ரிமாலு ஸஹ்ராய் பாலைவன மணல் என்ன செய்தது? லிகதமை அல் அராபி நாட்டுப்புற அரபியின் இரு பாதங்களையும் பாலைவன மணல் என்ன செய்தது? என்ன செஞ்சது? ரிமாலு ஸஹ்ராயி ரைட், வெரி குட். அஹ்ரகத் என்ன? அஹ்ரகத் சுட்டரித்தது அல்லது அல்ஹபத். அல்ஹபத் என்ன சொல்ல வந்திருக்குது? அஹ்ரகத்னால அதே கருத்து தானே. அல்ஹபத் சுட்டரித்தது. அப்ப அங்கலைக்கிறத நாங்க அப்படியே பார்த்ததுன்னா சரி, ரிமாலு ஸஹ்ராயி லிகதமை அல் அராபி அப்படியே எழுதுனா சரி. எங்களுக்கு ஃபுல்லா எழுதணும் இல்ல, நாங்க சுருக்கமா அல்ஹபத் மட்டும் எழுதினாலும் போதும். உங்களுக்கு ஃபுல்லா எழுதல் மண்டா எழுதுங்க. சரியா? ரைட். அல்ஹபத் சுட்டரித்தது அல்லது அல்ஹபத் ரிமாலு ஸஹ்ராயி லிகதமை அல் அராபி பாலைவன மணல் நாட்டுப்புற அரபியின் இரு பாதங்களையும் சுட்டரித்தது என்று வரும். ரைட். அடுத்த லேசு கேள்வி என்ன? மாதா நசிய அல் அராபி. கருத்து சொல்லுமா? மாதா நசிய அல் அராபி. அந்த காட்டுப்புற அரபி அல்லது நாட்டுப்புற அரபி என்ன மறந்தார்? என்ன மறந்தார்? நசிய அல் அராபியு நிஅம ரப்பிஹில் கஸீர். நசிய அல் அராபியு உங்களை அந்த உரைப்பகுதியிலேயே பார்க்கலாம். இந்த நசிய எங்கிக்குது? இந்தாய்க்குது நசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. அதான் விட. ரைட். அப்ப நசிய என்ற சொல் வந்திருக்கு இந்த பகுதியை நீங்க பார்த்தாலே விட எழுதலாம். சரியா? அப்ப நசிய அல் அராபியு ரைட் பிகஸீரத்தில் அலைஹி நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. கஸீரத அலைஹி அவர் மீது வழங்கப்பட்டுள்ள அதிகமான அருள்களை, அவருடைய இரட்சகனின் அருள்களை அவர் மறந்து விட்டார். நசியல் அராபியு நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. சரி, நீங்க வாசிக்க கொள்ள சில நேரம் ஹரக்கத் பிழைகள் வரலாம். இருந்தாலும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க வாசிச்சு காட்டுறீங்க, எக்ஸாம் பேப்பர்ல எழுதித்தான் காட்டுவீங்கன்னா. அப்ப நசியல் அராபியு நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. ரைட். அல்லது உரைப்பகுதியில் இருப்பது போல நீங்க அல் அராபி என சொல்ல எழுதலாட்டியும் பிரச்சனை இல்லை. நசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி என்று எழுதினாலும் ஓகே. நசிய நிஅம ரப்பிஹில் கஸீரத அலைஹி. ரைட். ஓகே. ரைட். அடுத்த 10வது லிமாதா நதிமல் அராபியு. லிமாதா ஏன் நதிம கை செய்தப்பட்டார் அல் அராபி நாட்டுப்புற அரபி. அந்த அரபி ஏன் கை செய்தப்பட்டார்? ஏன் கை செய்தப்பட்டார்? சொல்லுங்க பாக்க.
இப்ப நதிம என்ற சொல் நீங்க தேடினா கிடைக்காது, ரைட்? ஆனா நதிம என்ற சொல்லோட நெருக்கமான ஒரு சொல் தான் யந்தமு. நதிமேண்டா கை செய்தப்பட்டான். யந்தமு அகத யந்தமு என்ற கருத்து கை செய்தப்பட ஆரம்பித்தான். இப்ப ஏன் எதற்காக அவன் கை செய்தப்பட்டான்? அதான் அவனோட வீட்டுல சொல்லலுமா? يندم الله அதானா ஈஸ்டர்ல தான் அதான் நினைக்கும். சரி. ரைட், ஓகே. சொல்லுங்க. லிமாதா நதிமல் அராபிக்கு, அந்த அரபி ஏன் கை செய்தப்பட்டார், என்ன காரணம் சொல்லலுமா? نسي نعم ربه الكثيرة أذى இல்ல மகள், அது நசியன் நிஅம ரப்பில் கஸீரத அலைஹி என்பது அவர் மீது வழங்கப்பட்டுள்ள அதிகமான அருள்களை அவர் மறந்து விட்டார். அந்த அருள்களை மறந்ததன் காரணமாக அவர் கை செய்தப்படல. ரைட், வெரி குட். விட வந்திருக்குது. என்ன காரணம் யாராவது சொல்லலுமா? துரதிர்ஷ்டம் அவருடைய يندم الله அவரிடம் பயணிப்பதற்கு ஒட்டகமில்லை. ரைட், வெரி குட், ஓகே. அப்ப விட வந்திக்கிற ஹனா சாஹிர் அனுப்பிக்கிறீங்க, ஜஸாக்கல்லா. ரைட், ஓகே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவரிடம் ஒட்டகம் இல்லதானே, அந்த ஒட்டகம் இல்லாத காரணத்தாலதான் அவர் இவ்வளவு நேரம் முணங்கி கொண்டு வாரது. சரியா? அப்ப அங்கல பகுதியை பாருங்க, நீங்க உரை பகுதியில அடுத்த பகுதியை பாருங்க. இப்ப அகத யந்தமு ஹல்லஹு, அகத யந்தமு ஹல்லஹு, அவர் தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்து கை செய்தப்பட ஆரம்பித்தார். இந்த இடத்துல இத் என்ற சொல் வந்திருக்கிறது இல்லையா? இத் என்ற கருத்து ஏனெனில், இத் ஏனெனில் ஹுரிம மின் மாலின், அவரிடம் பணம் இருக்கவில்லை. ஹுரிம மின் மாலின், அவரிடம் பணம் இருக்கவில்லை. யஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் அவரிடம் இருக்கவில்லை. யர்கபுஹு, தான் ஏறி செல்லக்கூடிய, ஃபி சஃபரிஹி அத்தவீல், தன்னுடைய நீண்ட பயணத்தில். அதுதான் காரணம். அப்ப அதாலதான் அவர் என்ன செய்யறாரு, கை செய்தப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, இப்ப இந்த கேள்வியில எந்தமு என்ற சொல் தான் உரை பகுதியில் இருக்குது. ஆனா கேள்வி என்ன? நதிம. சரியாப்பா? அகத எந்தமு, கை செய்தப்பட ஆரம்பித்தார். நதிம என்ன? கை செய்தப்பட்டார். அப்ப நதிம், ஓகே. அப்ப நீங்க பாருங்க, விடையாக வரும் ஹுரிம மின் மாலின். சரியா? அதோட நிப்பாட்டமேனும், பணம் இருக்கல்ல என்றதோட நிப்பாட்டமேனும், அல்லது ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன். நான் உங்களுக்குள்ள சொல்லி காட்டுறேன், பாருங்க. நசியன் என்ன? ரைட், பாருங்க. ஒன்று ஹுரிம மின் மாலின் அந்த கருத்து என்ன? அவரிடம் பணம் இருக்கவில்லை, பணம் இருக்கல்ல, அதோட நிப்பாட்டமேனும். அல்லது சரியா, நீங்க ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன். சரியா? ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன். இங்க பாருங்க, ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன், ஓர் ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இருக்கவில்லை என்றுதான் மேலும். அல்லது நீங்க இப்படி எழுதான் மேலும், ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு, தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இருக்கவில்லை என்று சொல்லலாம் மேலும். அல்லது ஃபுல்லாகவே எப்படி எழுதலாம்? ஹுரிம மின் மாலின் யஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீலி, தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இருக்கவில்லை என்று சொல்லலாம் மேலும்.
சரியா? ஒன்று ஹொரிம மின் மால், அப்படி சுருக்கமாக சொன்னாலும் விட சரி. அல்லது ஹொரிம மின் மாலின் எஸ்தரி பிஹி ஜமலன், ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இருக்கவில்லை என்று சொன்னாலும் சரி. அல்லது ஹொரிம மின் மாலின் எஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு, தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற கருத்துல சொல்லுவோம் மேலும். அல்லது ஹொரிம மின் மாலின் எஸ்தரி பிஹி ஜமலன் யர்கபுஹு ஃபி சஃபரிஹி அத்தவீலி, தன்னுடைய நீண்ட பயணத்தில் தான் ஏறி செல்வதற்கான ஒரு ஒட்டகத்தை வாங்குவதற்கான பணம் இல்லை என்ற கருத்துல சொல்லுவோம் மேலும். விளங்கினா அவனுக்கு எல்லாமே சரிதான். ரைட்? விளங்கினா? அதோட நாங்க விரும்பினா அந்த ஏற்கனவே நாங்க சொல்லி தந்த சொல்ல பயன்படுத்துவோம் மேலும். லியன்னஹு, சரியா? லியன்னஹு, சார் ஏனெனில். நசியன்னா என்ன? நசியன்னா மறந்தா. நசியன்ற கருத்து மறந்தா. ரைட். 11வது கேள்வியை பாருங்க. கைஃப கானத் நஃப்சுல் அராபி இந்தமா வஸல இலா மக்கா, இந்த கேள்விக்கான பொருளை சொல்லலுமா யாருக்காவது? மக்காவுக்கு வந்து அரபி சென்ற போது அவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு? வெரி குட். ஓகே. இந்த அரபி மக்காவுக்கு சென்றடைந்த போது அல்லது வந்தடைந்த போது அவருடைய உள்ளம் எப்படி காணப்பட்டது? கைஃப, எப்படி? கானத், காணப்பட்டது. நஃப்சுல் அராபி, அந்த நாட்டுப்புற அரபியுடைய உள்ளம். சரியா? இந்தமா வஸல இலா மக்கா, மக்காவுக்கு வந்தடைந்த போது எப்படி காணப்பட்டது? கானத் நஃப்சுஹு மலிஅதன் بالليكي ரைட், வெரி குட். கானத் நஃப்சுஹு மலிஅதன் பில்லீகி. مليئة. சரியா? கானத் நஃப்சுஹு மலிஅதன் பில்லீகி. ரைட்? கானத் நஃப்சுஹு மலிஅதன் பில்லீகி, அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது. சரியா? அல்லது சும்மா அவளுக்கு மலியத்தம் பில்லீகி என்று எழுதினாலும் சரி. மலியத்தம் பில்லீகி. ரைட்? மலியத்தம் பில்லீகின்னா நெருக்கடியை கொண்டு நிரம்பியதாக, நெருக்கடியால் நிரம்பியதாக என்ற கருத்துல வரும். ரைட்? அப்ப கானத் நஃப்சுஹு மலியத்தம் பில்லீகி, அவருடைய உள்ளம் நெருக்கடியால் நிரம்பியதாக காணப்பட்டது. அல்லது நீங்க இதுக்குள்ள எழுதவும் எப்படி பாருங்க. கானத் நஃப்சுல் அராபி عندما وصل إلى مكة مليئة மலியத்தம் பில்லீகி. வெரி குட். ஓகே. கானத் நஃப்சுல் அராபி இந்தமா வஸல இலா மக்கத மலியத்தம் பில்லீகி. ரைட்? நாட்டுப்புற அரபியின் உள்ளம் மக்காவை வந்தடைந்த போது நெருக்கடியால் நிரம்பி காணப்பட்டது என்றுதான் மேலும். சரியா? சரியா? என்ன மகன்? ஓகே, ரைட். அடுத்து சொல்லுங்க பாக்க. ஐன தஹலல் அராபி, சொல்லுங்க பாக்க. உங்களுடைய ஐன الكعبة. விலங்கலங்க قرب الكعبة. குர்பல் காபத்தி. ரைட், ஓகே. குர்பயா, குர்பல் காபா, காபாவுக்கு சமீபமாக அல்லது அல் காபா. காபா மட்டும் எழுத வேணும், அல்லது காபாவுக்கு சமீபமாக எழுத வேணும். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. உத்குர், குறிப்பிடுக. அத்துஆ, துஆவை குறிப்பிடுக. உத்குர் என்ற கருத்து குறிப்பிடுக. அத்துஆ, துஆவை குறிப்பிடுக. அல்லதி காலஹுல் அராபி, நாட்டுப்புற அரபி கூறிய, அந்த அரபி கூறிய துஆவை குறிப்பிடுக. என்ன துஆ? ربي عفو عني لقد نسيت وكان يجيب أنت الذي خلقتني ورزقتني ما منتحني ورزقني وما
ரைட் டென்ஷன் பஸ் ஆஃபர் இல்லையா இருக்கு யாரப்பா ரைட் அதை ஃபுல்லா பார்த்து எழுதுனா சரியா ரைட் ரப்பி வஅஃபு அன்னி என்னுடைய இரட்சகா என்னுடைய இறைவனே என்னை மன்னிப்பாயாக லகது நசீது நான் மறந்து விட்டேன் வகான யஜிபு அல்லா அன்சா நான் அவசியம் மறந்திருக்க கூடாது கட்டாயம் நான் மறந்திருக்க கூடாது அன்னக அன்தல் லதி ஹலக்தனி நீ தான் என்னை படைத்தாய் வரஸக்தனி நீ எனக்கு உணவளித்தாய் வமனஹ்தனி நீ எனக்கு வழங்கினாய் அல் குவ்வா சக்தியை வழங்கினாய் பலத்தை வழங்கினாய் வஅதைதனி மேலும் நீ எனக்கு கொடுத்தாய் அஸ்ஸம்அ கேள்வி அதே போல வல் பஸர் பார்வை கேள்வி புலனையும் பார்வையையும் நீ எனக்கு வழங்கினாய் இஃபிர்லி யா ரப்பா இரட்சகா நீ என்னை மன்னிப்பாயாக அப்ப இந்த வாக்கியத்தை நீங்க ஃபுல்லா எழுதினா சரி ரைட் ஓகே சார் அடுத்த 12ஆம் பாருங்க கேள்வியோட பொருள் என்ன? எட எட 12ஆம் கேள்வி எதுனா மகன் சார் எக்ஸாம்ல தமிழால எழுதினாலும் சரியா? இல்ல அரபால கேள்வியார பகுதிக்கு நீங்க அரபால தான் விட எழுதணும் நீங்க எதை கேக்குறீங்க இந்த 12ஆம் கேள்வி 12ஆம் கேள்விக்கு இதுல என்ன கேள்வி என்ன விளங்கல்ல தமிழ் மீனிங் சொல்லுங்க. ரைட் ஐன தஹலல் ஆராபி என்ற கருத்து அந்த ஆராபி எங்கே நுழைந்தார் ஐனண்டா எங்கே தஹல என்ன நுழைந்தார் அல் ஆராபி அந்த அரபி எங்கே நுழைந்தார் அப்ப அதுல வருது இல்லையா நீங்க பாருங்க லேசா பார்க்கலாம் தஹல என்ன சொல்லுங்க வருது இல்லையா தஹல குர்பல் காபா காபாவுக்கு சமீபமாக சரியா காபாவுக்கு சமீபமாக நுழைந்தார் ரைட் ஓகே ரைட் அடுத்த பாருங்க في أي مناسبة ذكر الأعرابي الدعاء في أي مناسبة எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ذكر الأعراب பின் பண்ணு ரைட் في أي مناسبة எந்த சந்தர்ப்பத்தில் ذكر الأعرابي الدعاء அந்த நாட்டுப்புற அரபி துஆவை கூறினார் என்ன சந்தர்ப்பத்துல கூறினார் சொல்லலுமா யாருக்காவது رجع إلى عقله رجع إلى عقله அப்ப வேற رأى على بابها رجلا مبتور வெரி குட் அதான் எஸ் ரஜா இலா அக்லிஹி என்று எழுதுறதை விட இப்ப நீங்க சொல்றீங்களே ரஆ அலா பாபிஹா ரஜுலன் அண்டு ரைட் அதாவது இந்த ஒரே பகுதியில ஃபுல்லா பாருங்க ரஆ அலா பாபிஹா ரஜுலன் மப்தூர் الساقين لا يستطيع أن يتحرك يسأل الناس إحسانا ரைட் அதான் விடையாக வரும் ஃபுல்லா நீங்க எழுதணும் இல்ல இல்ல ஒரு பகுதி எழுதினால் போதும் நான் இப்போ சொல்றேன் பாருங்க பாபிஹா அந்த காபாவுடைய வாயில் அருகில் அவர் கண்டார் அலா பாபிஹா காபாவுடைய வாயில் அருகில் அவர் கண்டார் ரஜுலன் ஒரு மனிதரை கண்டார் மப்தூர சாகைனி ரைட் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட லா யஸ்ததீஉ அன் யதஹர்ரக நகர முடியாமல் அசைய முடியாமல் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதரை அவர் கண்டார் அவர் என்ன செய்யறாரு மனிதர்களிடம் அவரு உதவி கேட்டு கொண்டிருந்தாரு அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் அதாவது காபாவுடைய வாயில் அருகில் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு மனிதர்களிடம் உதவி கேட்டு கொண்டிருந்த ஒரு மனிதரை அவர் கண்டார் அப்ப கண்ட போது அப்ப அந்த போது என்ற சொல்லுக்கு எங்களுக்கு பயன்படுத்தலாம் இந்தமான கருத்து போது சரியா இந்தமான கருத்துன்னா போது அப்ப இந்தமா ரஆ அலா பாபிஹா ரஜுலன் அப்ப எங்களுக்கு அலா பாபிஹான்னு சொல்ல எழுதினாலும் சரி எழுதலாட்டும் சரி ரைட் இந்தமா ரஆ ரஜுலன் ஒரு மனிதரை கண்ட போது
மபதூர சாக்கைனி இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட, சரியா, இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதரை கண்ட போது லா யஸ்ததீஉ ஐயதஹர்ரக யஸ்அலுன் நாஸ இஹ்சானா, அப்ப நகர முடியாமல் மனிதர்களிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதரை அவர் கண்ட போது அதுதான் மிக பொருத்தமான விட. சரியா, கண்ட போதுதான் அவருக்கு அஃபாக்கல் அராபி, அப்பதான் அவரு விழிச்சு கொள்றாரு. வரஜா இலா அக்லிஹி, தன்னுடைய புத்தியின் பக்கம் அவர் திரும்புறாரு. அது பிறகுதான் அவர் சொல்றாரு. ஆனா தன்னுடைய புத்தியின் பக்கம் நீண்ட போவது என்ற அதுவும் சரிதான், பிரச்சனை இல்லை. ரைட், அப்ப நீங்க அதுவும் பிரச்சனை இல்லை, விட சரி. ஆனா இந்த விட மிக பொருத்தமாக இருக்குது. இந்த ரஜுலன் மபதூர சாக்கைனி லா யஸ்ததீஉ ஐயதஹர்ரக யஸ்அலு நாஸ இஹ்சானா. எஸ், ஓகே. அப்ப ஐந்தமான கருத்து போகுது. அல்லாட்டி அவளுக்கு இன்னொரு சொல்லணும் இருக்குது, ரைட். லம்மா ஆண்டாலும் கருத்து போகுது. லம்மா, அது அரபு மொழி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். லம்மா ஆண்டாலும் கருத்து போகுது, ஐந்தமா ஆண்டாலும் கருத்து போகுது. ரெண்டுல ஏதாவது ஒரு சொல்ல நீங்க பயன்படுத்தலாம். ஐந்தமா ஆண்டா போகுது, லம்மா ஆண்டாலும் கருத்து போகுது. அப்ப ரைட், அப்ப இது ஒரு விட. அல்லது நீங்க சொன்ன மாதிரி இந்தமா அஃபாகல் அராபியு மிம்மா ஹுவ ஃபீஹி வரஜஅ இலா அக்லிஹி என்றதுனாலும் சரி. வரஜஅ இலா அக்லிஹி, அதுவும் சரி. அல்லது இந்தமா போகுது, இந்தமான கருத்து போகுது, ரஜஅ இலா அக்லிஹி, ரஜஅ இலா அக்லிஹி. ஓகே, எல்லாம் சரியா, பொருத்தம் தான். சரியா, அப்போ நீங்க எப்படி எழுதலாம்? இந்தமா ரஜுலன் மபதூர சாக்கைனி லா யஸ்ததீஉ ஐயதஹர்ரக யஸ்அலு நாஸ இஹ்சானா, அப்படி எழுதவும் வேணும். அல்லது இந்தமா அஃபாகல் அராபியு மிம்மா ஹுவ ஃபீஹி வரஜஅ இலா அக்லிஹி என்று எழுதவும் வேணும். அல்லது இந்தமா ரஜஅ இலா அக்லிஹி என்று எழுதவும் வேணும். ரைட், அடுத்த பாருங்க 15வது. ரைட், உஸ்குர். உஸ்குரண்டா இப்ப கருத்து என்ன சொல்லுங்க பாக்க. உஸ்குரண்டா கருத்து என்ன? குறிப்பிடுக. குறிப்பிடுக. உஸ்குரண்டா கருத்து குறிப்பிடுக. சலாச நிஅம். சலாசன்னா என்ன கருத்து? சலாஸ் மூன்று. வெரி குட். நாங்க சலாசத்து ரிஜால்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த அல் கனாஅத்து கன்சுல்லா அந்த பாடத்துல படிச்சோம். சலாசா அண்டா மூன்று. அப்ப சலாசண்டா மூன்று. நிஅம் அண்டா கருத்து எஸ் அருட்படைகள். வெரி குட். நிஅமத்துண்ட பன்மதான் நிஅம். அப்ப மூன்று அருட்படைகளை குறிப்பிடுக. சரியா, அப்ப மூன்று அருள்களை குறிப்பிடுக. அங்கல அவளுக்கு விளங்கினாலும் சரி, விளங்கலாட்டும் பிரச்சனை இல்ல. அன்அமஹல்லாஹு அல் அராபிய பிஹா, அல்லாஹு தஆலா அந்த நாட்டுப்புற அரபிக்கு அருளாக வழங்கிய, நிஅமத்தாக வழங்கிய மூன்று அருட்படைகளை குறிப்பிடுக. என்னென்ன அருள்களை அல்லாஹு தஆலா வழங்கினா சொல்லுங்க பாக்க. خلقه ورزقه أعطيته السمع خلقه ورزقه என்றதை விட அந்த ஒவ்வொரு சொல்லுங்க பாக்க மகள். என்னென்ன அருள்கள் அல்லாஹு தஆலா வழங்கினா? கூவா. வெரி குட். ஒன்று அல் குவா, அடுத்தது السمع அஸ்ஸம், அடுத்தது البصر அல் பஸர். ஓகே, அல் பஸர். அல் குவா ஆற்றல், சக்தியை வழங்கினான். அஸ்ஸம்அ கருத்து கேள்வி. அல் பஸர், அல் பஸர்ண்டா பார்வை. பார்வை. அழகா எழுதலாம் என்ன? ரைட், ஓகே. அடுத்து இந்த கேள்விக்கு ஒரு விட தெரியும். உக்துப் உன்வானன் முனாசிபன் லிஹாதிஹில் ஃபக்ரா, இந்த பந்திக்கு பொருத்தமான தலைப்பு ஒன்றை குறிப்பிடுக. என்ன? யஜிபு அல்லா அன்சா. கடைசி கேள்வி விளங்கினான் பாருங்க. கடைசி கேள்வி, உஸ்குர் இப்ரத்தன் முஸ்தஃபாதத்தன் மின் ஹாதிஹில் கிஸ்ஸா. கருத்து என்ன? படிப்பினை என்று குறிப்பிடுக. இப்ரத்தன் படிப்பினை ஒன்றை, முஸ்தஃபாதத்தன் பெற்றுக்கொள்ளக்கூடிய, மின் ஹாதிஹில் கிஸ்ஸா இந்த கதையிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுக. இந்த கதையிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய
ஒரு படிப்பினையை குறிப்பிடுக. என்ன படிப்பினை இருக்குது அவனுக்கு? சிம்பிளா தலைப்பு வச்சா சொல்லலாம் இல்லையா? யஜிபு அவசியமாகும், அல்லாஹ் அன்சா மறக்காதிருப்பது அவசியமாகும், அதுபோல நிஅம அருள்களை ரப்பி என்னுடைய இரட்சகனின். விளங்கினா? நிஅம ரப்பி. அப்ப தலைப்பு அவளுக்கு தெரியும். யஜிபு அல்லாஹ் அன்சாண்டா நான் அவசியம் மறக்க கூடாது. என்ன? நிஅமண்டா அருள்கள். அருள்கள் நிஅமத்துன்னா அருள், நிஅமண்டா அருள்கள். நிஅமண்டா كثيرا. அது நீங்க எழுதலாம். அங்கல அல் கசீரா அங்க எழுதலாம். அல் கசீரா அதிகமான, அல் கசீரா அண்ட அதிகமான. அப்ப யஜிபு அல்லாஹ் அன்சா நிஅம ரப்பிஹி என்ற அவருடைய இரட்சகன். ரப்பி என்ற கருத்து என்னுடைய இறைவன். அப்ப நிஅம ரப்பி என்னுடைய இறைவனின் அருள்களை நான் மறக்க கூடாது. அல் கசீரா அதிகமான. அப்ப யஜிபு அல்லாஹ் அன்சா நிஅம ரப்பி அல் கசீரா என்னுடைய இறைவனின் அதிகமான அருள்களை நான் கட்டாயம் மறக்க கூடாது என்றும் நீங்க எழுதலாம். இதுவல்லாத வேற வேற படிப்பினைகளை கூட அவளால எழுதலுமா இருந்தா எழுதலாம் அரபு மொழியில். இது நான் அவளுக்கு சிம்பிளா சொல்லி தந்தது. சரியா? அல்லது நீங்க எழுதலாம், இப்படியும் எழுதலாம். நிஅமண்டா அருள்கள் தானே. அல்லாஹ் அல்லாஹ் நிஅமுல்லாஹ் அல்லாஹ்வின் அருள்கள். நிஅமுல்லான கருத்து அல்லாஹ்வின் அருள்கள் கசீரா அதிகமாக உள்ளன அப்படியும் எழுதலாம். நிஅமுல்லாஹி கசீரத்துன் அல்லாஹு தஆலாவுடைய அருள்கள் அதிகமாக உள்ளன என்றும் எழுதலாம். சரி, இது படிப்பினை. இப்ப எக்ஸாம்ல கடைசியா நடந்ததல்ல, கடைசியா நடந்துட்டு முந்தின வருஷம் நடந்த பேப்பர்ல தான் இந்த ஒரு கதையொன்றை தந்து இந்த கேள்வி வந்திருந்த ஐபுராண்டா படிப்பினை. அப்ப அதாலக நான் போட்டு காட்டினேன். அப்ப நாங்க படிக்கின்ற ஒவ்வொரு உரைநடைக்கும் பொருத்தமான ஒரு படிப்பினைய அரபால எழுதி வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்பதான் எங்களுக்கு எக்ஸாம்ல அந்த கேள்வி வந்தா லேசா என்ன செய்யலாம், விடை எழுதலாம். அப்ப உஸ்குரு ஐபரத்தன் முஸ்தஃபாதத்தன் மின் ஹாதிஹல் கிஸ்ஸா இந்த கதையிலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையை குறிப்பிடுகின்ற வரக்கொள்ள ஒரு சின்ன தலைப்பு வச்சு படிப்பினை எழுதா மேலும். இப்ப நாங்க 10ஆம் ஆண்டு அல் கனாஅத்து கன்சுல்லா யப்னா என்ற அந்த கதை வந்தா எங்களை தலைப்பையே என்ன செய்யலாம், படிப்பினையாக எழுதலாம். அல் கனாஅத்து கன்சுன் லா யப்னா திருப்தி என்பது அழியாத ஒரு பொக்கிஷம் என்று எழுதலாம். சரியா? ரைட். அப்ப படிப்பினை என்பது நீங்க ஒவ்வொரு உரைப்பகுதிக்கும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சார் அடுத்த உரைநடையும் படிச்சணுமா எக்ஸாமுக்கு? என்ன உரைநடை? எனது நிலையை நான் மறக்க கூடாது. இப்ப நாங்க படிச்சுட்டு வந்தானே யஜிபு அல்லாஹ் அன்சாவா படிச்சுட்டோம். அடுத்த அலம் அது நாங்க படிச்சுட்டோமே, படிச்சோம். இந்த எக்ஸாமுக்கு இப்ப நாங்க ஸ்கீம் போட்ட மாதிரிக்கு நாங்க 2 பகுதியும் படிச்சோம். இப்ப நீங்க எந்த ஸ்கூல், எந்த மாகாணம், எந்த கலாப், எந்த கல்வி காரியாலயம் என்பது தெரியாது இல்லையா? உங்களோட பேப்பர் பெரும்பாலும் ஸ்கூல் மட்டத்துல தான் பேப்பர் வரும் பெரும்பாலும். நீங்க கொஞ்சம் உங்களை படிப்பிக்கிற டீச்சரோட கழிச்சு கொள்ளுங்க என்ன பகுதி வரும்ன்றது. சரியா? சரி, அப்ப நாங்க இந்த படிச்ச இந்த பகுதி கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? சரியா? இதுல எதுவும் டவுட் எதுவும் இருக்கிறா? இல்ல சார். ஓகே. டவுட் சார். என்ன டவுட்? Clear, sir. ஓகே, ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார், அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் சாப்டர்ஸ் போட பிடிஎஃப் கேட்டேன். அது இன்னும் நீ அனுப்பல, அது அனுப்பணுமா? எது? அந்த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எல்லாம் பிரிச்சு பிடிஎஃப் அனுப்புனீங்க தானே? நான் சரி பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. நான் அதை அனுப்பல, நான் செஞ்சதை அனுப்புறேன்னா. இப்ப நான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பினதானே, ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பின மாதிரி நான் செஞ்சத்தை அனுப்புறேன். செகண்ட் டைம் தேர்ட் டைம் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் செய்து அனுப்புறேன்னா. சரியா? ரைட். சரி.
ஓகே, ரைட். அடுத்த ஸ்கீம்ல நீங்க பாருங்க, சந்தர்ப்ப துவாக்கள். அதுல வந்து நீங்க 10ஆம் ஆண்டுல மொத்தமாக 19 துவாக்களை படிச்சிருப்பீங்கண்ணா, ரைட். அதே போல 11ஆம் ஆண்டுல கொஞ்சம் இருங்க. ரைட். நீங்க 10ஆம் ஆண்டுல மொத்தமாக 19 துவாக்கள் படிச்சிருப்பீங்க. 11ஆம் ஆண்டுல 11 துவாக்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சிருப்பீங்கல்ல, படிக்கிறது ஈக்குற. ரைட், ஓகே. அப்ப சில நேரம் அவனோட எக்ஸாம்ல அது 1ஆம் தவணையாக இருக்கலாம், 2ஆம் தவணையாக இருக்கலாம். நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச கவிதைகள், உரை பகுதிகள் வரலாம். சரி, இப்ப நீங்க 11ஆம் ஆண்டு வந்து படிக்கிறது மட்டும்தான் வரும்ன்றதல்ல. பொதுவாக எந்த பாடமாக இருந்தாலும், அது விஞ்ஞானமாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், எந்த பாடமாக இருந்தாலும் 11ஆம் ஆண்டுல நீங்க 1ஆம் தவணை, 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை படிச்சாலும் கூட 10ஆம் ஆண்டு பேப்பர்ல இருந்து நிச்சயமாக 10ஆம் ஆண்டு பாடப்பரப்புல இருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இப்ப நாங்க படிக்கிற இன்ஷால்லா இப்ப 1ஆம் தவணைக்குன்னு 3 துவாக்களை படிப்போம். அந்த 3 துவாக்கள் நாங்க எகட இபிஎஸ்சி நிறுவனத்துக்கூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஸ்கீமின் படி, அந்த பாடத்திட்டத்தின் படி நாங்க இன்ஷால்லா 3 துவாக்களை படிப்போம். இருந்தாலும் நீங்க 10ஆம் ஆண்டு துவாக்களையும் படிக்க வேண்டி இருக்கும், சரியா, எக்ஸாமுக்காக வேண்டி. அப்ப நீங்க இந்த துவாக்களை மாத்திரம் தான் பார்த்துட்டு போகணும் என்றது இல்லை, சரியா. கட்டாயமாக நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச துவாக்களையும் படிச்சு கொண்டு போங்க. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தி இருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. புதுசா வந்தவங்க, ஜாயின் ஆகினவங்க, எக்ஸாம் பேப்பர்ல வினாத்தாள் ஒன்றில துஆவுடைய கேள்வி ஒன்று கட்டாயமாக வார. அது எப்படி வார? ஒரு துஆவை தந்து அந்த துஆவை பூரணப்படுத்துக என்று வார, சரியா. இப்ப உதாரணமாக என்ன, அல்லாஹும்ம துஇம் மன் தஅமனி என்று தரப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அதை பூரணப்படுத்தணும். எப்படி? முஸ்லிமன் சகானி என்று அரபால் எழுதுறது. அல்லது இடையில 2 சொற்கள் விடுபட்டிருக்கலாம். உதாரணமாக இப்ப இங்க வந்து அல்லாஹ் துஇம் என்ற சொல்லுக்கு பதிலாக இடைவெளி வரும், வழங்கினா. அப்ப நீங்க இடைவெளிகளை பூரணப்படுத்த வேண்டி வரும். அல்லாஹும்ம அத்இம் மன் தஅமனி வஸ்கி மன் சகானி எழுத வேண்டி வரும். அப்ப ஒரு கேள்வியாக வரும். சில நேரம் துஆ கேள்வியை பொறுத்தளவில் இப்படித்தான் வரமண்டிகளுக்கு சொல்ல இயலாது. சந்தர்ப்பத்தை கேட்டு, அதாவது சந்தர்ப்பத்தை தந்து துஆ எழுத வேண்டி வரும். உதாரணமாக பள்ளியில் நுழையும் போது ஓதும் துஆவை குறிப்பிடுக, உணவு உண்ணமுன் ஓதும் துஆவை குறிப்பிடுக, சரியா, தூங்கி எழும்பியதும் ஓதும் துஆவை குறிப்பிடுக என்று துஆ கேட்டு வரும். அதே போல துஆவை குறிப்பிட்டு மொழிபெயர்ப்பை எழுதுக என்று வரும். சின்ன சின்ன துவாக்களுக்கு, பெரிய துவாக்களுக்கு அல்ல. அந்த சந்தர்ப்பம் ஓதுற துவாக்கள்ல சின்ன துவாக்களை கேட்டு மொழிபெயர்ப்பை கேட்டு வரும். எனவே நீங்க வந்து கட்டாயமாக துஆக்களை அரபு மொழியில் எழுதி பழகி இருக்கவும் வேண்டும், துஆக்களுடைய பொருள் தெரிந்திருக்கவும் வேண்டும், ரைட். அப்ப பழமையாக வர ஒழுங்கு எப்படி என்றா, இப்படி அந்த இடைவெளி நிரப்புக என்ற ஒரு கேள்வி என்றுவார். பிறகு அந்த துஆ ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்தை குறிப்பிடுகின்ற ஒரு கேள்வி என்றுவார். இது வினாத்தாள் ஒன்றில். வினாத்தாள் 2 பொறுத்த மட்டில ஒரு குறிப்பிட்ட துஆ ஒன்றை தந்து அந்த துஆவை விளக்குக என்ற ஒரு கேள்வி என்று வர, மேலுள்ள துஆவை விளக்குக. அப்ப நீங்க அந்த துஆவுடைய மொழிபெயர்ப்பு, அந்த துஆ ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம், இவற்றை எழுதினாலும் போதுமானது. அடுத்த மேலுள்ள துஆவின் இலக்கிய நயத்தை விளக்குக. அப்ப குறிப்பிட்ட துஆவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம் என்ன என்றதை உங்களால விளக்க முடியுமாக இருக்க வேண்டும், சரியா, ரைட், ஓகே, ரைட். அப்ப உதாரணமாக இப்ப அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ ஜஅல் ஃபீ பஸரி நூரா, இந்த துஆவுடைய இன்னும் முடியல. இந்த துஆவுடைய ஒரு பகுதி அங்கலிக்குது. இருந்தாலும் பெரிய துஆக்களை பொறுத்த மட்டும் முழுமையாக வாரது இல்லை, ஆரம்ப பகுதியை மட்டும்தான் தருவாங்க. அப்ப இந்த துஆவுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய நாவில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய பார்வையில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. அப்ப இந்த பொருளையும் இந்த துஆ ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன? மஸ்ஜிதுக்கு செல்லும் போது ஓதும் துஆ, பள்ளிக்கு செல்லும் போது ஓதும் துஆ. அந்த 2 பாயிண்ட் வந்தாலும் தாராளமா போதும், சரியா. இந்த ஒரு கேள்வி, முதலாவது கேள்வி.
ரெண்டாவது கேள்வி என்ன? இலக்கிய நயத்தை விளக்குக. அப்ப 2 மார்க்ஸ் தானே. 2 மார்க்ஸ் என்றால் நாங்க 2 பாயிண்ட் எழுதினா சரி. இலக்கிய நயம் உதாரணமாக என்ன சொல்லலாம், 100 திரும்ப திரும்ப வாரத்தை எங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக எழுதலாம். அதே போல என்ற சொல் மீண்டும் மீண்டும் வாரத்தை இலக்கிய நயமாக எழுதலாம். அப்ப 100 ஆண்டு நெடிலோசன முடிவடைத்து எழுதலாம். மனதமிட இலகுவான துஆ என்று எழுதலாம். அப்படி இலக்கிய நயத்தை அவளுக்கு எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது சந்தர்ப்ப துவாக்களை பொறுத்த மட்டும் இல்ல. இப்ப நீங்க 19 துவாக்கள் எங்க இருக்குது? 10ஆம் ஆண்டு புக்ல இருக்குது. அதை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. உதாரணமாக பிறரை வழி அனுப்பும் போது ஓதும் துவா, பயணத்திலிருந்து திரும்பி வரும் போது, நோயாளியை நலம் விசாரிக்கும் போது, இதெல்லாம் சின்ன சின்ன துவாக்கள். கட்டாயமாக நீங்க இந்த துவாக்களை நீங்க பாடமாக்கி இருக்கணும். அரபு மொழியில் எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இந்த துவாக்களுடைய மொழிபெயர்ப்பையும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இப்ப நான் போன வகுப்பிலையும் 10ஆம் ஆண்டு மாணவர்கள் சொன்ன விஷயம் என்னென்றா, இந்த துவாக்கள் ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன சந்தர்ப்பத்தில் அதிகமாக ஓதப்படுகின்றது என்பதை பொறுத்து அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல எழுதி ஒட்ட சொன்னேன். அப்ப அதை பார்க்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் என்ன செய்யலாம்? பாடமாகும். சரியா? ரைட். அப்ப நாங்க எங்கட 11ஆம் ஆண்டுல சரியா இந்த துவாக்களத்தான் நாங்க இன்ஷால்லா படிக்கிறது இருக்கிறோம். முதலாம் தவணைக்கு என்ன ஒன்று உங்களோட புத்தகத்துல எந்த இடத்துல இருக்கிறன்னு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கோ. நேர்வழியை புறக்கணிக்கும் போது, அதாவது ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கத்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற துஆ ஒன்று இருக்குது. அதே போல காலையிலும் மாலையிலும் ஓதுகின்ற துஆ ஒன்று இருக்குது. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ ஸம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த அந்த துஆ இருக்குது. அதே போல காலையில் ஓதக்கூடிய துஆ ஒன்று இருக்குதுன்னா, அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்ஸைனா வபிக நஹ்யா வபிக நமூது வ இலைக நுஷூர். சரியா? ரைட். ரைட். அப்ப நாங்க துஆக்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே. ஆனா டோன்ட் we need to briefly explain the whole dua. ரைட். எங்களுக்கு இப்படித்தான் அந்த துஆட விளக்கம் என்று வரக்குள்ள, மேலுள்ள துஆவை விளக்குகான்னு வரக்குள்ள விளக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளவு விளக்கமா இருந்தா விளக்கலாம். ஆனா அந்த துஆ உதாரணமா சொல்றேனே, அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் என்ற துஆ வருது. மேலுள்ள துஆவை விளக்குகான்னு வருது. அந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ் தான் கிடைக்கிற உங்களுக்கு. சரியா? நீங்க எவ்வளவுதான் விளக்கினாலும் 2 மார்க்ஸ் தான் கிடைக்கிற வினாத்தால் 2 இல்ல. அப்ப நீங்க எழுதுறேன்னா மேற்படி துஆவானது பள்ளியின் நுழையும் போது ஓதப்படுகின்ற துஆவாகும். இந்த துஆ அது ஒரு பாயிண்ட் தானே, அது ஒரு பாயிண்ட். அந்த துஆவின் பொருளாக நீங்க என்ன சொல்லலாம்? யா அல்லாஹ் உன்னுடைய அருளின் வாயில்களை எனக்கு திறந்து வைப்பாயாக என்பது ஐட பொருள். அப்ப நீங்க துஆ ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் ஐட பொருள். அப்ப அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட். அப்ப நீங்க அந்த 2 எழுதினால 2 பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. சரியா? அதுக்கு பிறகு நீங்க விரும்பினா எழுதலாம். பள்ளியின் நுழையும் போது ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய அருள்களை வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். சரி, அல்லாஹ்வின் அருள்கள் நிறைந்த இடமாக மஸ்ஜித் காணப்படுகின்றது. எனவே அந்த அல்லாஹ்வின் அருள்கள் நிறைந்த இடமாக மஸ்ஜித் காணப்படுகின்றமையினால் அவற்றை கேட்டு நாங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? துஆ கேட்க வேண்டும் என்று அவட மொழி நடையில ஒரு விரும்பின மாதிரி எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. சரியா? கட்டாயம் இல்லை, நீங்க எழுதலாம். ரைட். ஓகே. ரைட். ரைட். நாங்க இன்றைக்கு இந்த துஆ மட்டும் பார்த்துட்டு வகுப்பை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இது காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய துஆ. 10ஆம் ஆண்டிலையும் இந்த துஆவுடைய ஆரம்ப பகுதி வருது. நீங்க படிச்சிருப்பீங்க. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ ஸம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இதுவரைக்கும் நீங்க 10ஆம் ஆண்டிலே படிச்சிருப்பீங்க. 11ஆம் ஆண்டுல உங்களோட சிலபஸ்ல இந்த பகுதி சேர்ந்து வரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர்
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் லா இலாஹ இல்லா அன்த. சரி, அப்ப நீங்க படிச்ச துவா என்றதால லேசா பார்க்கலும். அல்லாஹும்ம என்ற கருத்து யா அல்லாஹ், ஆஃபினி என்ற கருத்து எனக்கு சுகம் அளிப்பாயாக. அப்ப ஆஃபினி என்று 3 தடவை வருது, அல்லாஹும் என்று 3 தடவை வருது. ஃபி என்ற கருத்து இல். அப்ப பதனி என்ற என்னுடைய உடம்பு. அப்ப ஃபி பதனி என்ற எனது உடலில், எனது உடம்பில். அப்ப அல்லாஹும் ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக, நீ எனக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக. அதே மாதிரி அல்லாஹும் ஆஃபினி ஃபி சம்இ, சம்இ என்ற கருத்து எனது செவிப்புலன். அப்ப அல்லாஹும் ஆஃபினி ஃபி சம்இ என்ற கருத்து யா அல்லாஹ் எனது செவிப்புலனில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக. அதே போல பசரி என்ற கருத்து என்னுடைய பார்வை. அப்ப அல்லாஹும் ஆஃபினி ஃபி பசரி என்ற கருத்து யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக. லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லா அந்த உன்னை தவிர. அந்த என்றா நீ இந்த இடத்துல உன்னை என்ற அர்த்தத்துல வரும். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை. நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம் தானே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று. அப்ப அல்லாஹ் என்ற சொல்லு பதிலாக அந்த என்ற சொல் வருது. ஏண்டா அல்லாஹ் என்ற சொல் முன்னுக்கால வருது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ்னு திரும்ப திரும்ப வருது. எனவே அந்த என்பது அல்லாஹ்வை குறிக்கின்ற சொல். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை. அப்ப அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடம்பில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, என்னுடைய செவிப்புலனில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, என்னுடைய பார்வையில் நீ எனக்கு சுகம் அளிப்பாயாக. லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவரை பாருங்க, அல்லாஹும் வேண்டா யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான், அது உங்களுக்கு தெரியும், நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச துவாக்கள்லயும் இந்த சொக்க வருது. அஊது பாதுகாப்பு தேடுகின்றேன், பிக உன்னை கொண்டு, மின் அண்டா இருந்து. அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின், யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம், உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். மினல் குஃப்ரு, குஃப்ரண்டா கருத்து நிராகரிக்கிறது. அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுக்கு குஃப்ருன்னு சொல்ல பயன்படுத்துறாரு. நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, குஃப்ர் நிராகரித்தல். ஃபக்ரண்டா கருத்து வறுமை, ஃபக்ரண்டா வறுமை. அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், நிராகரிப்பிலிருந்தும் வறுமையிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். யா அல்லாஹ் நிச்சயமாக நான் நிராகரிப்பிலிருந்தும் வறுமையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போல பாருங்க, திரும்ப தெரிந்த சொற்கத்தை கூடுதலா வரும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின், அது தெரியும். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான், அஊது பாதுகாப்பு தேடுகின்றேன், பிக உன்னை கொண்டு, மின் அண்டா இருந்து. அப்ப யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். எதிலிருந்து? அதாபில் கபர், கபர் என்றா அவளுக்கு தெரியும், கபர் மண்ணறை, புதைக்குழி. அதாவண்டா வேதனை. அப்ப கபருடைய வேதனையிலிருந்து, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், யா அல்லாஹ் நிச்சயமாக நான் கபருடைய, கபர்ன்னு சொல்ல மேலும் அல்லது மண்ணறை என்று சொல்ல மேலுமா, மண்ணறைக்கின் வேதனையிலிருந்தும் நான் உன்னுடன் பாதுகாப்பு தேடுகின்றேன். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. சரியா? அப்ப லேசான ஒரு துவா, பரிச்சயமான சொற்கள் தான் நிறைய வந்திருக்குது. அப்ப அவளை லேசா பாடமாக்கலாம், காலையிலும் மாலையிலும் ஓதலாம். இந்த பொருளை பார்த்தா, யா அல்லாஹ் எனது உடலில் எனக்கு சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எனது கேள்வியில் எனக்கு சுகத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, யா அல்லாஹ் எனது பார்வையில் எனக்கு சுகம் அளிப்பாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, உன்னை தவிர வேறு இலாஹ் இல்லை. லா இலாஹ இல்லா அந்த, யா அல்லாஹ் குஃப்ரிலிருந்தும் வறுமையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், கபருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், உன்னை தவிர வேறு இலாஹ் இல்லை. லா இலாஹ இல்லா அந்த. அப்ப இது ஒரு அருமையான துவா. நீங்க துவா விளக்கமோட புத்தகத்துல இருக்கும்.
ரைட், ஓகே. சரியா, ஃபீ என்ற கருத்து இல்ல. ரைட், ஓகே. சரி, இப்ப துஆவுடைய இலக்கணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவான ஒன்றை சொல்லிவிட்டு குறிப்பாக சிலவற்றை சொல்லும் போக்கு இங்கு கையாளப்பட்டிருக்கிறது. பொதுவான ஒன்று என்னன்னு கேட்டா பதன், பதனண்டா உடம்பு, உடல். குறிப்பானது என்னன்னு கேட்டா சம்இ பஸரி என்று வரும். இப்ப நாங்க உடம்பு என்று வரக்குள்ள எல்லாமே சேர்ந்துதான் வருது. அது அரபு மொழியில் காணப்படுகின்ற ஒரு பிரயோகம் தான். பொதுவானதை சொல்லிவிட்டு குறிப்பானதை சொல்றது. இப்ப பொதுவாக உடம்பென்று சொல்லிட்டு திருப்ப குறிப்பாக ஒரு 2 விடயங்களை சொல்றது. அந்த போக்கு இங்க கையாளப்பட்டிருக்கிற ஒத்தோசை கொண்ட சொற்கள் என்ன? பதனி, பஸரி, ஃபக்ர், கபர். அதே போல அல்லாஹும்ம ஆஃபினி அபுது போன்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்திருப்பதும் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது. அதே போல மனநமிட இலகுவான துவா, சொற்சுருக்கம் கருத்து சரிவுள்ள துவா. ரைட். அதே கருத்து சரிவுள்ள துவான்னு சொல்றோம்னு சொன்னா துவா விளக்கத்தை நீங்க பார்த்தா விளங்கும். கண், செவி ஆகிய இரண்டும் தான் உள்ளத்துக்கு தகவல்களை கொண்டு செல்லும் பிரதான இருப்புலங்கள். நாங்க ஒரு தகவலை பார்வையினூடாக பெற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று ஒரு தகவலை செவியினூடாக நாங்க என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கின்றோம். அப்ப கண்ணும் காதும் ஆரோக்கியமாக இருந்தால், பார்வையும் கேள்வியும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உள்ளத்துக்கு செல்கின்ற அந்த தகவல்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும். கண் பார்வை இழந்து விட்டால், கண் இருக்குது ஆனா பார்வை இல்லை, செவி இருக்குது ஆனா கேட்கலா, அப்படின்னு சொன்னா எங்களால எந்த ஒரு தகவலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவை இரண்டும் சீராகிவிட்டால் உள்ளமும் சீராகி முழுடமும் சீராகிவிடும். அவை இரண்டும் கெட்டு விட்டால் உள்ளமும் கெட்டு முழுடமும் சீர்கெட்டு விடும் என்பதை இந்த துவா கற்றுத்தருகின்றது. எனவே மனிதன் உடல் நலம் வேண்டி பிரார்த்திக்கும் போது குறிப்பாக செவிப்புலன் கட்புலன் வேண்டியும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த துவா கற்றுத்தருகின்றது. அதாவது ஆரோக்கியம் என்பது வெறுமனே அந்த ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல. ஆஃபியத் என்பது ஆரோக்கியத்தையும் குறிக்கும். அதாவது எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமாக இருப்பதையும் குறிக்கும். அதே நேரம் நல்லவற்றை கேட்பது, நல்லவற்றை பார்ப்பது, அதுல மட்டும் ஈடுபாடு கொண்டது என்பதையும் அது குறிக்குது. சரியா? ரைட். அதே போல நோய்கள், ஆபத்துகள், பாவங்கள் இவற்றிலிருந்து உடம்பை பாதுகாக்குமாறு நாளாந்தம் இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி என்று வரக்கொள்ள என்னுடைய உடம்புக்கு நோய்கள் வருவதை விட்டும், என்னுடைய உடம்புக்கு ஆபத்துகள் வருவதை விட்டும் பாதுகாப்பு தேடுவது போன்று உடம்பினால் பாவங்கள் செய்வதிலிருந்தும் நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். சரியா? அதே போல ஏழ்மை, ஃபக்ர், ஃபக்ர்ண்டா ஏழ்மை, ஏழ்மையின் உச்சநிலை வறுமை. சரியா? இப்ப ஏழ்மை என்பது இருக்கிறத கொண்டு சமாளிச்சுக்கிட்டு போகலாம். ஆனா அது உச்சநிலை அடைஞ்சா, அறவே இல்லைன்னு வரக்குள்ள அது வறுமையை கொண்டு போய் சேர்க்கும். அதே போல வலுக்கேட்டின் உச்சநிலை நிராகரிப்பு. இவை இரண்டு நிலையும் மிக ஆபத்தான நிலையாகும். ஃபக்ரும் குஃப்ரும். வறுமையானது ஒரு மனிதனை என்ன செய்யலாம் என்றால் நிராகரிப்பின் பக்கம் கூட இட்டு செல்லும். எனவேதான் அந்த வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்களை என்ன செய்யற அவங்கள்ட்ட போய்த்து தபிசீரண்டா மிக அன்பாக நடந்து கொண்டு உதவிகளை செஞ்சு மதமாற்றத்தில் ஈடுபடுத்துறது. விளங்கினா? வறுமை. அப்ப வறுமை நிராகரிப்பின் பக்கம் இட்டு செல்லும். எனவே தான் நாங்க காலையிலும் மாலையிலும் கட்டாயமாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் என்று துஆ கேட்க வேண்டும். அதே போல மன்னரை வாழ்வில் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர் மர்மிய வாழ்வின் ஏனைய கட்டங்களிலும் ஈடேற்றம் பெற முடியும். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லையா, முதலாவது மன்சில் மன்னரை, முதலாவது வீடு மன்னரை, கபரு. அதுல ஒருத்தர் ஈடேற்றம் பெற்றால் ஏனைய எல்லா விடயங்களையும் என்ன செய்யலாம் என்று அவருக்கு ஈடேற்றம் பெறலாம். அந்த வகையில நாங்க துஆ கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கபர். அதே போல இந்த துஆவில தௌஹீத், ஏகத்துவம் அதோட அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என லா இலாஹ இல்லா அந்த என்ற அந்த பகுதி 2 தடவை வந்திருக்குது. அந்த வகையில தௌஹீதின் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது. சரியா? ரைட். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த துஆ அவளுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். பிடிஎஃப் நான் எலிமெண்டா பார்த்து போட்டுருங்க. ரைட். அடுத்தது
ஓகே. அரபிக் கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. நாளை புதன்கிழமை அரபிக் கிளாஸுக்குரிய டைம். நாளைக்கு கட்டாயமாக நீங்க ஜாயின் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்தது குரூப்ல ஜாயின் ஆகிறதாக இருந்தால் நீங்க வந்து இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க. நோட் 77 சரியா 3171718 அந்த நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க. உங்களோட நேம், உங்களோட கிரேட் என்ன, உங்களோட ஸ்கூல் என்ன, உங்களோட வில்லேஜ் என்ன, அந்த டீட்டெயில் இன்ஷால்லா அனுப்புங்க. சரியா? ஓ லெவல் பேப்பர் என்ன நடந்து முடிஞ்ச பேப்பரா இல்லாட்டி எதை கேக்குறீங்க? ஓகே. அப்ப சார் ஓ லெவல் நடந்து முடிஞ்ச பேப்பர் என்ன மாதிரி மீது அனுப்பிடுமா? ரைட் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். கட்டாயமாக நீங்க நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள பாருங்க. அரபி இலக்கண பாடத்துல ஸ்கூல்ல ஏதாவது டவுட்கள் இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. இப்ப சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக். சூரா 3 படிப்பிச்சா நீங்க? சூரா அபஸ படிப்பிச்ச. அபஸ இல்ல, அதுக்கு பிறகு சூரா முத்தசிரா. அது படிப்பிச்ச நீங்க? சூரத்துல் முத்தசிரும் சூரத்து அபஸையும் படிப்பிச்சாச்சு. அதுக்கு பிறகு வாரே சார். அதுக்கப்புறம் மஆரிஜ் அது என்ன படிப்பிக்கல. அதுல தான் எங்களுக்கு எக்ஸாம் வாரண்டே. அப்படியா? ஓ ஏண்டா ஸ்கூல்ல பேப்பர் தயாரிக்காமண்டே. நீங்க அப்ப ஸ்கூல்ல படிச்சா நீங்க அத? இன்றைக்கு தான் மேலோட்டமா கொஞ்சம் படிச்சேன். அப்படியா இருந்தா நீங்க இந்த ஏபிசிட யூடியூப் இதொண்டு இருக்குது தெரியுமாக்கும் உங்களுக்கு யூடியூப் சேனல். அதுல நீங்க மகள் அந்த குறிப்பிட்ட சூரா படிப்பிச்சிக்கிற வீடியோ அந்த அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். பெரும்பாலும் போன வருஷம் படிப்பிச்சது. அத கொஞ்சம் சர்ச் பண்ணி பாக்கணுமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்படி இல்லாட்டி நீங்க எனக்கு உங்களோட பேர்சனலா மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் பார்த்து லிங்கை ஷேர் பண்றேன் உங்களோட. ஓகே சார். ஓகே சார். ரைட், ஓகே. சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Sir, jazakallah khair, sir. Barakallahu feek.